அளிக்கின்ற நமது தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர் எப்படும் இன்னல்கள் என்னன்னா, ஒன்றிய அரசில் இருக்க ஒவ்வொரு அமைச்சர்களும் நம்ம அமைச்சர்களை போட்டு வாட்டி வதக்குவது, பொய் கேஸ் போடுவது, தமிழகத்தை அச்சுறுத்துவது, இது நடக்காது. ஏன்னா அவர் கலைஞரோட மகன். அதனால் கலைஞர் ஜீனை ஜெயிக்கிறதுக்கு இந்தியாவில் சிறப்பான வரவேற்பு வழங்க வேண்டும். இந்த நான்கு அமைச்சரவர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார்களோ அதெல்லாம் நான் செய்து கொடுக்க தயாராக இருப்பேன் என்பதை கூறி கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது பார்ட் 1 முடியுது. இது மக்களுக்காக வேண்டி செஞ்ச சாதனை. பெண்களுக்காக இருக்கட்டும், மகளிருக்காகட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், மாணவர்களின் தமிழ் புதவன் திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விடியல் பயணமாக இருக்கட்டும், எல்லாம் மக்களுக்காகவே இந்த ஆட்சி நடைபெற்றது. பார்ட் 2 திராவிட மாடல் ஆட்சி. தலைவர் 2026 ஆட்சி அமைக்கும்போது இது உங்களுடைய ஆட்சி. இன்ன வரைக்கும் பொதுமக்களுக்காக வேண்டி செய்துட்டார். இனிமேட்டு தொண்டர்களுக்காக வேண்டி செய்ய போகிற ஆட்சினாக்கா 2026. ஆகையால் நம்மளுக்காக வேண்டி ஒளி கொடுக்கின்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவர் வருகையுள்ள நிகழ்ச்சியை அனைத்து தொண்டர்களும் உற்சாகத்தோடு வரவேற்று முகமலர்ச்சியோடு அவரை வழியனுப்புமாறு கேட்டு, என் தொகுதிக்கு என்ன கட்டளையிலோ மாவட்ட கழகம் அதெல்லாம் செய்து தருவேன் என்பதை கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.